அனைவருக்கும் உரிய பெரியோர்களே, என் ஆசிரிய பெருமக்களே, என்னுடன் பயிலும் மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோரின் கடமைகள். இந்த தலைப்பை நான் தேர்வு செய்த காரணத்தை என் உரை முடியும் போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். பெற்றோர் தம் பிள்ளைக்கு செய்யும் கடமை மற்ற எல்லா கடமையும் விட சிறந்தது என்பது என் கருத்து. ஈன்றுபுறம் தருதல் தாய்க்கு கடன், சான்றோராய் மாற்றுவது தந்தையின் கடன் என்கிறது நமது தமிழ் சங்க இலக்கியங்கள். ஈன்றுபுறம் தருவதோடு நின்று விடுவதல்ல தாயின் கடமை என்பதை தற்கால இலக்கியம் வலியுறுத்துகிறது. எப்படி என்கிறீர்களா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்பது அதைத்தானே குறிக்கிறது. இதில் இருந்து தாய் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறாள் என்பது விளங்கும். இரண்டாவதாக, தந்தை முதல் முன் மாதிரியாக ஒரு குழந்தைக்கு திகழ வேண்டும். பெரியோர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு முன்பாகவே பொய் பேசுகிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டே செல்போனில் வெளியூரில் இருக்கிறேன் என்றும் அலுவலகத்தில் இருக்கிறேன் என்றும் பொய் சொல்லுகிறார்கள். குழந்தைகளுக்கு முன்பாகவே போதை தரும் பொருட்களான பீடி, சிகரெட் பயன்படுத்துகிறார்கள். குழந்தைகளே, கடைக்கு சென்று வாங்கி வர சொல்லும் பெற்றோர் எத்தனை பேர்? குடித்துவிட்டு சாலை ஓரங்களிலும் விழுந்து கிடக்கும் தகப்பெண்கள் எத்தனை பேர்? படிக்கின்ற வயதிலே குழந்தைகளை வேலைக்கு அனுப்பவும் திருமணம் செய்து வைப்பதும் அரசின் கண்கள் படாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா? தேவைக்கு மேல் குழந்தைகளை பெற்று உணவு கொடுக்க முடியாமல், உடை இருப்பிடம் கொடுக்க முடியாமல் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் பிச்சை எடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறதே. நெஞ்சம் கொதிக்கிறதே. நண்பர்களே, இதெல்லாம் சிறிதும் திட்டமிடாமல் வாழத் தொடங்கிய பெற்றோர் தாமே காரணம். இந்தியா ஒரு அமைதி பூங்கா. ஆனால் ஏன் தினம் தினம் லஞ்ச, ஊழல், பாலியல் வன்கொடுமை, ஜாதி தாக்குதல், மதம் மோதல் நடைபெறுகிறது? எல்லா மக்களுமே அவரவர் தாய் தகப்பனால் வள்ளுவன் சொல்லும் அன்புடைமையோடும், பெரியார் சொன்ன பகுத்தறிவு நெறியோடும், அண்ணா சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடும் வளர்க்கும் பட்சத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியுமே. வாழ்க்கை என்னும் கட்டிடம் பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு அஸ்திவாரம் அமைத்தரப்படுகிறது. அதன் பிறகே ஆசிரியர்கள் சுவர் எழுப்புகிறார்கள். அஸ்திவாரம் மிக சரியாகவும் வலிமையாகவும் இருந்தால்தான் சுவரும் மேற்கூரையும் வலிமையாக இருக்கும். இப்போது புரிந்திருக்குமே நான் ஏன் இந்த தலைப்பை தேர்வு செய்தேன் என்பது. ஆகவே அருமை பெற்றோர்களே, நீங்கள் எங்களை செதுக்கின்ற முதல் சிற்பி. எங்கள் தவறுகளை தனிமையில் சுட்டி காட்டுங்கள். எல்லோரும் முன்பாகவே மட்டம் தட்டாதீர்கள். யாரோடும் எங்களை ஒப்பிட்டு பேசி தாழ்வும் மனப்பான்மையை உருவாக்காதீர்கள். தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளால் தட்டி கொடுங்கள். உன்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். நீ எல்லாம் எங்கு உருப்பட போற என்று சொல்லாதீர்கள். எங்களை சீராட்டி வளர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, சாதி வெறியூட்டி வளர்க்காதீர்கள். பாராட்டி வளர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, மதபோதை ஊட்டி வளர்க்காதீர்கள். சக மனிதனை சகோதரனாய் பார்க்க கற்றுக் கொடுங்கள். இந்த நாட்டை அமைதி பூங்காவாகவும் மட்டுமல்ல, அழகான ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவம் குடியிருக்கும் நாடாகவும் நாங்கள் மாற்றி காட்டுகிறோம். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும்